வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ரைஸ் வித் ரெட் ரைஸ் ஹெல்த் கஞ்சி மிக்ஸ் பவுடர் தாங்க. எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியும் 1/4 கிலோ அளவுக்கு ரெட் ரைஸும் எடுத்திருந்தேன். தண்ணியில் ஊற வைக்காமல் கழுவிட்டு தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் ஃபேன் காற்றுல அப்படியே பரத்தி காய போட்டுட்டு தண்ணி ஆறின பிறகு இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். கொஞ்சம் பொரியணும். பாதி அளவுக்கு பொரிஞ்ச மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சிட்ட பிறகு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சி செய்யும் போது கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக டைஜஷன் ஆகும். இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் 2 இதில் கருப்பு கவுனி அரிசியோடு நான் ஏன் ரெட் ரைஸ் சேர்த்தேன்னா அது ஹெல்த்துக்கு ரெண்டுமே ஈக்குவலண்ட்டான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதோடு இல்லாமல் வெறும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடும் போது அது கொஞ்சம் லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அரிசி சேர்த்து ரெட் ரைஸ் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதோடு இல்லாமல் ஹெல்த்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலண்ட்டான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கஞ்சி காசுறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நான் 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 6 ஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி மிக்ஸ் பவுடர் போட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி கொதி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு வேணும்னா நீங்கள் தயிர் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி மிக்ஸில் இந்த கருப்பு கவுனி அரிசி ரெட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதோடு இல்லாமல் புற்றுநோய் செட்கள் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் டெய்லி எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.